தங்கமயில் பண்ணுறதெல்லாம் வந்து தன்னை காப்பாற்றிக்க பண்ணுறாங்களா இல்லை என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படி உங்க ஆளே ஆர்வக்கோளாறு தானா அப்படின்னு நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாகவும் ஒரு பக்கம் வந்து வியப்பாகவும் இருக்கிற சமயத்தில் இது கோமதியை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணுது. அவங்கள வந்து என்னென்னா நமக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நம்ம தான் தாய், நம்ம எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடை கொடுப்போம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம கணவர் நம்ம மேலே பாசமாக இருப்பார், நம்மளை கேட்டெல்லாம் முடிவு பண்ணுவார்னு பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு எல்லாத்தையும் அது பக்கமாக இழுத்துக்கிட்டு இருக்குது. அதுவே சமைச்சிக்கிறாங்குது, அதுவே பூஜை பண்ணிக்கிறாங்குது, அதுவே கோலம் போட்டுக்குது, சாப்பாடையும் கொண்டு போய் கொடுத்து மதியான சாப்பாட்டுக்கு வர கணவரையும் சேர்ந்து வரவிடாமல் பண்ணிட்டுச்சே அப்படிங்கிற கோபம் கோமதிக்கு நல்லாவே இருக்குது. அந்த கோபத்தோடு சேர்த்து அதை கொஞ்சம் இந்த லைட்டாக அந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்ற மாதிரி பாண்டியன் வேற வந்து வியாபாரம் பண்ணிச்சு. எப்படி ஒரு புள்ள தெரியுமா, தங்கம் தங்கம் தங்கமயில் அப்படின்னு சொல்லி பேச 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 அந்த கோபத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் வந்து வாய முடுமா, இதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், நான் சொல்கிற வேலை சட்னி அரைக்கிற வேலைமா 1-2 வேலையை செஞ்சால் போதும், மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கோமதி வந்து பேச போகிறாங்க. தங்கமயிலுக்கு மிகப்பெரிய ஷாக் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.